பிரில்லியன்ட் கேப்டன்சி டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தா பாரு இந்த டர்னிங் வீக்ல மகா போட்டலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலாந்து இஸ் ஆல்சோ a very very good side. Definitely they will compete நினைச்சேன். ரோஹித் சர்மா ஒரு மிஷனோட தான் இருக்காரு சீகா. அங்க பூ வந்து 2 overs 25 runs and ரெண்டு கேப்டன் on the same day winning the toss, which is a great advantage. Aksar in form, Kuldeep in form, the way both of them bowled in the middle overs, I mean it was too good. Hi guys, welcome to Cheeky Chika. Yo, Mukk Mela Raja. Aha. Hey. Hey. Agoida. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chika. கேம்பா தான் நம்ம கேம்பா தான். The relaunch by Reliance Consumer Products, summer drink அடிங்க டேபியா செமையா இருக்கும். Yeah, Campa Cricket also relaunched filled with electrolytes. Of course, மீதி எல்லா flavors நீங்க ட்ரை பண்ணலாம். Just 10 rupees for 200 ml. Go try it out. Campa, click the link in the description below. Chika, Nani sir, India make it to the final after 2014. Enna ஒரு revenge of 2022. Chika, you called it to the T. பொட்டலம் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து, லிட்டரலா பொசிக்கிட்டாங்க. India making it to another final, back-to-back World Cup finals, Chika. ODI World Cup final 2023. 2024 T20 World Cup final அங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை லிட்டரலா பேக்கெட் பண்ணி அமிச்சிட்டாங்க. திருப்பியும் 56 all out Afghanistan. South Africa making their first final. We'll definitely talk about both the matches, but Chika, how happy are you? 95 by Mr. Anisuddha Srikanth. கொஞ்சம் ப்ளீஸ் சரண்டர், டோட்டல் சரண்டர் பண்ணிட்டு சும்மா இருக்க. நானி ரெண்டு பேரும் வாய் திறக்காதீங்க. மகா போட்டலாம் 95 சொன்னது நீ குதிச்ச நானி நீனு போர் மாதிரி 95 100 மச்சா. இது பேர் மகா பொட்டலம் கூட கிடையாது. நானும் பார்த்திருக்கேன் ஒரு பெரிய டீம் பொட்டலம் தான் இருக்குது. இது மகா பொட்டலம் மச்சான். இதுக்கு ஆப்கானிஸ்தான் காத்தாது எப்படி நீ கமெண்ட்ரி பண்ணிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பொட்டலம் பண்ணி அமிச்சாங்களா ஆப்கானிஸ்தான. இந்தியா வந்து பொட்டலம் பண்ணி ஒரு பெரிய பொட்டலம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பேலஸ்க்கு போயிருக்கு, பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு. இன்னொரு பெரிய பொட்டலம் வந்து லண்டனுக்கு போயிடுச்சு. ஒரு பொட்டலம் மான்செஸ்டர் போயாச்சு. ஒரு பொட்டலம் வந்து லீட்ஸ் எட்ஜ்பாஸ்டன் போயிருக்கு, லீட்ஸ் எட்ஜ்பாஸ்டன். அப்புறம் ஒரு பொட்டலம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கு. இன்னும் பெருசா ஒரு பொட்டலத்தை பண்ணி இந்த பட்டை நீ வச்சுக்கோ. பிரில்லியன்ட் கேப்டன்சி டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தா பாரு இந்த டர்னிங் வீக்ல மகா போட்டலாம். சிகா, நான் வந்து இந்தியா வின் பண்ணணும் தான் சொன்னேன். பர்சன்டேஜ் தான் வேற. நீங்க வேற வந்து உடனே நீங்க அப்படி இருக்கீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா எனக்கு க்ளோஸா தான் வந்தீங்க. 95 ஃபைன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 80-20க்கு வந்தீங்க. சோ அதுக்கப்புறம் நான் 70-30, நீங்க 80-20 தான். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நேத்து ஷோவை 95 ஃபைன் ஆரம்பிச்சீங்க. அப்புறம் பயந்துட்டீங்க லைட்டா. நானும் அணியும் பேசினதுல நான் பயப்படாத இல்ல. அது திருப்பி 95 ஃபைவ் போயிட்டேன். நானி பயப்பட்டே சொல்லாத, பயப்பட்டேன்னு சொல்ல. திருப்பி 95 ஃபைவ் போயிட்டேன் நான். உனக்கு போட அது எடுத்துக்கிறேன், டேக் இட் பேக். நானி யூ ஆல்சோ செட் 70-30. ஐ அக்ரி வித் யூ. அனி தான் ஃபுல்வேட் மாட்டினாரு. இல்ல பட் ஒரே விஷயம், நான் வந்து டெஃபினெட்லி இந்தியா வில் வின்ன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. பட் இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல. அப்சல்யூட்லி இட் வாஸ் நாட் ஆன். ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலாந்து இஸ் ஆல்சோ a very very good side. Definitely they will compete நினைச்சேன். கம்பீட்டே பண்ணலாம் மேட்ச்ல. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் இங்கிலாந்து. beaten all ends up. Actually நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து அந்த விக்கெட்ல வந்து 170 was about 30 runs extra. The way ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப், the way they batted, chipped in very well. ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா towards the end chipped in. அக்சர் பட்டேல் ஒரு 10 ரன் குரூஷியலா அடிச்சு குத்தாரு. ஸோ எவ்ரிபடி chipped in. சிக்கா, நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இந்தியன் டீம் ஃபுல்லாவே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு. இன்னைக்கு கிளியரா தெரிஞ்சது. விராட் கோலி ஸ்டார்டட் பிரில்லியன்ட்லி ஒரு 6ஓட, couldn't get going. ரிஷப் பண்ட் அந்த 2 விக்கெட் விழும்போது ஐயோ மேபி இந்தியா தடிமாறுமோ அப்படி யோசிக்கும் போது ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு மிஷனோட தான் இருக்காரு. சீக்கா, அமேசிங் டு சி. என்னன்னா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட ஆடுறது was simply something special. சீக்கா 100%. அனி நான் சொல்லட்டுமா, வாட் இஸ் இட், ஹிட்மேன் வந்து அவன் ஒரு பயங்கர ஒரு வெறியில ஆடுறான் மச்சான். நான் அடிச்சு காமிக்கிறேன்டா. விக்கெட்டாது நோ விக்கெட்டாது, டாஸ் ஆகுது நோ டாஸ் ஆகுது, மழையாது நோ மழையாது, கவலையே கிடையாதுங்க. நான் இதான் ஆட போறேன் கேம். அவன் திண்டுக்கு துண்ட பேட்டிங் அவன் பாரு, கவலையே படல. ஒரு கேட்ச் சான்ஸ் கிட்லாம் சொல்லலாம், பட் பால் பறகுது சீவரா ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டு. நம்பர் 1. நம்பர் 2, the bowlers போட்டு மெஸ்மரைஸ் பண்றான், டிமாரலைஸ் பண்றான். அந்த டிமாரலைஸ் பண்றத அந்த சைட்ல இருக்கிறவங்க கெயின்ஸ் கான்ஃபிடன்ஸ். சூரியகுமார் யாருக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வந்து ஐம் ஷூர் நானி வில் அக்ரி வித் மீ. இந்த ரோஹித் அடியில போட்டு
அவங்க 2 bowler நான் ராஜேந்திர ரஷீத ஃபர்ஸ்ட் ஓவரே அடிச்சுட்டு அவன் கட் பண்ணிட்டான் ராஜேந்திர ரஷீத. கடைசியில பார்த்தா இவன் ஜார்டன் ஏதோ டெடிகேட்டட் விவிஜே பாருங்க as usual விவிஜே 3 for 37 கடைசியில விக்கெட் எடுத்தா டெடிகேட்டட் டெட் bowler ஆகுது. அங்க பூ வந்து 2 overs 25 runs. இவங்க 2 பேருமே சேர்ந்து 62 runs 5 overs. அங்கேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க 2 பேரும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இவங்க பொட்டல போலிங் பொட்டல பேட்டிங் இவங்க சான்ஸே கிடையாது. நானி இந்த மாதிரி ஒரு மட்டமான செமிஃபைனல் பார்த்தே கிடையாது நானி. நான் இல்ல கண்டிப்பாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித். அவர் தான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி தான் நமக்கு ஸ்டார்ட்ஸ் கொடுத்தது, எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட்ஸ். அது ஒரே மோட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 years நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அட் தி டாப் வந்து ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட். இன்ஃபேக்ட் அதனாலதான் வந்து அந்த ரோஹித் சர்மா கிளிக் ஆகாத மேட்ச் தான் we have struggled. whenever he has clicked பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் அவே ஹெட்ஸ் அப். அது 50 ஓவர்ஸ் இருந்தாலும் சரி T20 இருந்தாலும் சரி நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து 50 for 1 6 ஓவர்ஸ்ல 50 ரன் குறைஞ்சு நம்ம வரதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இது ஒரு ஸ்லோ விக்கெட்டு. அது பாத்தீங்கன்னா வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடுத்த வருஷம் வந்தது கிடையாது. அந்த ஜிங்ஸ் வேற. அதாவது நம்ம என்னதான் வந்து சூப்பர் ஸ்டிஷன் அதெல்லாம் நம்ம பேசினா கூட ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் கூட அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்தது கிடையாது. அது வந்து ஸ்டில் இட்ஸ் கெட்டிங் மெயின்டைன்டு. அண்ட் 2 கேப்டன் ஆன் த சேம் டே வின்னிங் த டாஸ் விச் இஸ் a great advantage. 2 கேப்டன் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து டாஸ் அவங்க கையில வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம குட் டாஸ் டு லூஸ். ஆக்சுவலா பார்த்தோன்னா 2மே மார்க்கரமும் சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் டாஸ் வின் பண்ணா நான் பேட்டிங் ஆடி இருப்பேன்னாரு. ரோஹித் சர்மா மைட் ஆல்சோ அதாவது போல்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இல்ல ரோஹித் சர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் சொன்னாரு டாஸ்ல. அவர் வந்து சொன்னது வந்து நான் டாஸ் வின் பண்ணி தான் நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஆடிட்டேன். நானி இந்த விக்கெட் எப்படி போல் பண்ணலாம்? நானி இந்த விக்கெட் போலே பண்ண முடியாது. மழை எல்லாம் இருந்தா கூட நானி யூ cannot play for rain. நானி நீ என்னதான் வேணா சொல்லலாம். நான் டிஎல்எஸ் மெத்தட் இருக்கும், சேசிங்ல இருக்கும், எல்லாம் அது காமெண்ட்ரியில சொல்றதுக்கு எக்ஸ்பர்ட் வியூ கொடுக்கறதுக்கு தான். எஸ் பிகாஸ் ஆஃப் ரெயின் he chose to bowl அப்படி இப்படின்னா. மச்சான் பால் பாத்தியா சுரு புருன்னு உருளுது. பால் இவ்வளவு டேர்ன் ஆகுது. எல்லாருக்குமே டேர்ன் ஆகுது பால். லிவிங்ஸ்டன் எவ்வளவு டேர்ன் ஆகுது பால், ஆதில் ரஷீத் எவ்வளவு டேர்ன் ஆகுது. பால் இவ்வளவு டேர்ன் ஆச்சு. சான்ஸே கிடையாது அவங்க. 170 எமகான ஸ்கோர். I thought England missed a huge trick by not bowling even 1 over of Moeen Ali. எனக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. அது இந்த மாதிரி விக்கெட் ஐடியல் விக்கெட். அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் போலிங் போடும்போது பேட்லேயே பட மாட்டுது இங்கிலீஷ் பேட்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி மொயின் அலி ஒரு நல்ல ஃபிங்கர் ஸ்பின்னர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் பெர்ஃபெக்ட்லி சூட்டட் ஃபார் மொயின் அலி. ஐ தாட் அங்கதான் மேட்ச் இங்கிலாந்து கம்ப்ளீட்டா விட்டாங்க. அந்த 6th ஓவருக்கு அப்புறம் டெஃபினட்டா ஒரு 2 overs மொயின் அலி ட்ரை பண்ணி இஃப் ஹி வாஸ் எஃபெக்டிவ் ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்கலாம். இல்லாட்டி சூரியகுமார் யாதவ் ட்ரை டு டேக்கிங் ஆன் ஆஃப் ஸ்பின்னர் அவுட் ஆயிருக்கலாம். இட் குட் ஹவ் ஒரு 140 வச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்து would have probably had a better chance. 160+ போன அப்புறம் இந்த விக்கெட்ல அக்ஷர் in form, Kuldeep in form, the way both of them bowled in the middle overs, I mean it was too good. அதாவது நீங்க சொல்றீங்க மொயின் அலி கொடுத்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இங்கிலாந்து வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஹேவிங் குவாலிஃபைட் திஸ் மேட்ச். அந்த பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா அந்த இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ ஒரு இந்தியா பார்த்து பயந்தா மாதிரி இருந்தது. அதுதான் ஆக்சுவலா அதாவது அதான் சொல்றேன். ஆஸ்திரேலியன்ஸ் இல்லாத போதே வந்து இந்தியாவுக்கு கப் வந்து டைரக்டா கையில வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் தி ஒன்லி சைட் வேர் தே வில் வந்து அந்த ஒரு திமிரா வருவாங்க, அந்த ஒரு அக்ரெஷனை காமிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஓவர் அக்ரெசிவா போய் டோர்னமெண்ட் விட்டு எப்ப இந்தியா அடிச்சு நொறுக்கினாங்களோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து அதை நடிக்கிட்டாங்க. லிட்டரலி இன்னைக்கு இங்கிலாந்து வந்து ஏதோ ஒரு மினோஸ் மாதிரி இருந்தாங்க பாக்குறதுக்கு. அதுதான் நானி குட் பாயிண்ட். நானி நீ கரெக்டா நடுங்கிட்டாங்க அவங்க. ஐயோ நம்ம பேட்டிங்லாம் வேணா பேட்டிங் ஆட்டு முதல்ல ஆயிட்டீங்க 56 ஆல்ரெடி அவங்க இவங்க மாதிரி ஆல் அவுட் ஆயிட்டாங்க வச்சுக்கோ. ஏன்னா இந்த விக்கெட்ல நீ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஃபர்ஸ்ட் பால் பண்ணா கூட இங்கிலாந்து இதே மாதிரி ஆடி இருப்பாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 140 அடிச்சிருக்க முடியாது நீ இந்த விக்கெட்ல. லெட் மீ பி வெரி ஃபிராங்க். நானி the wicket was the same throughout the day. Wicket did not change. பவுன்ஸ் கிடையாது. பால் திரும்புது. பால் பவுன்ஸே ஆக மாட்டேன்றது. அண்ட் இந்த மாதிரி விக்கெட்ல போட்டு அவங்களோட எனக்கு என்ன புரியலன்னா அவங்களோட திங்கிங்கே புரியல எனக்கு. அண்ட் அங்கதான் மச்சான் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப். மச்சான் ரோஹன் கனாய் ஊர்ல வந்து ரோஹன் கனாய் வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ one of the greatest legends of West Indian cricket, olden days, Gary Sobers, vice captain. And the Panthan 6 அடிக்கிறா ரோஹன் கனா இன்வென்டே பண்ண கிரிக்கெட். Panthan 6 அடிப்பான். இன்னைக்கு சூரியகுமார் எடுத்து Panthan 6 அடிக்கிறான் மச்சான். மீடியம் பேசஸ் அவங்க Panthan அலட்சியமா 6 அடிக்கிறான். யாரு? சூரியகுமார் யாதவ்.
அவன் ரோஹித் சர்மா டங்குச்சிக்கு ரெண்டு இவன் மொத்தம் அடிக்கிறான், அவன் மொத்தம் இவன் 6 அவன் 6 ஒரு 6 அடிச்சா பாத்தியா இவன் நம்ம இவன் ஹார்திக் பாண்டியா இந்த ஹைட்ல போச்சு 6 சுருன்னு போகுது. And Hardik Pandya's quick fire knock was very useful, and don't forget that. That only Yeah. boosted up. So in all fairness, அந்த ரோஹித் சர்மா இன்டென்ட் காமிக்கிறான். நீ சொன்னதுமா அது பார்த்தா இதான்ப்பா ரோஹித் கரெக்டா சமாப்பா ப்ரொடியூசர் எங்க பூச்சி போனாங்க இல்ல ஆஸ்திரேலியாவோட படுத்துலாம் 6 அடிப்பான் ரோஹன். இந்த மாதிரிலாம் ஷாட்லாம் வந்து சூரியகுமார் ஆடுறான். இப்போ இதெல்லாம் அந்த காலத்துல ஏர்லி 60s ஆடின ஷாட் இதெல்லாம் இப்ப ஆடுறான் இவன். சிக்கா ரோஹன் கண்ணா வந்து நம்ம ஒரு கண்ணையா அவர் பேரு. ஆமா ரோஹன் கண்ணையா பயங்கரமா ஆடுறான். கண்ணையா அவர் பேரு. ஆமா ரோஹன் கண்ணையா, சூரியகுமார் யாதவ் கண்ணையா. இப்ப சூர்யா கண்ணையா நினைக்கலாம், அவர சூர்யா கண்ணையான்னு பேர் வச்சிருக்காரு. அதர் குட் திங் என்னன்னா சிக்கா கரெக்டா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் சூர்யா அவுட் ஆன டைம்ல ஐ திங்க் அரௌண்ட் 14th ஓவர் ஐ திங்க் அரௌண்ட் தட் டைம் அவுட் ஆகும்போது இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் சிவம் டூபே they sent Hardik Pandya, which was a very good move on the time. Hardik Pandya and then Ravindra Jadeja endlight worked out brilliantly. ஏன்னா ஜடேஜாவோட crucial 17 கூட அதுவும் ஒரு crucial. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு 10-15 runs எக்ஸ்ட்ரா. ஜடேஜா 17 of 9, சிவம் டூபே ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. அக்சர் பட்டேல் ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் 10 of 6 லாஸ்ட்ல. ஆல் இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் சிக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல நம்மளுக்கே தெரியும் ஒன் பார்ட்னர்ஷிப் டெஃபினெட்லி மேட்ச் could have gone much closer. But ana இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல I thought Moeen Ali is not using Moeen Ali was a disastrous move by England, which cost them extra 30 runs if you ask me, Chika. I think 12 runs தைரியமா போட்டுருக்கணும் இந்த விக்கெட்ல. இல்ல ப்ராபபிலி எங்க மொயின் அலி அவங்க யூஸ் பண்றதுக்கு வந்து தவறிட்டாங்கன்னா ரிஷப் பந்த் இன்னிங்ஸ் கண்டினியூ ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லியாது. அதான் இந்த மேட்ச் அப்ஸ்ன்றது எனக்கு வந்து ஆக்சுவலா ரியலாவே வந்து அதுலயே பாதி டீம் அழிறாங்க. அதாவது கரெக்டா சொன்னேன், பர்ஃபெக்ட்டா சொன்னேன். நீ கொண்டு வா. மொயின் அலி இஸ் a classic bowler. அவர் வந்து இவ்வளோ டர்ன் பண்ணுவார் பால் அண்ட் இன்டெலிஜென்ட் bowler, he has got a straighter one, எல்லாமே இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணாம விடுறது காரணம் வந்து லிட்டரலி இட்ஸ் மேட்ச் அப் சார். ரிஷப் பந்த் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சூரியகுமார் ரைட் ஹேண்டர் ஸ்வீப் அடிச்சிருவான். ரோஹித் சர்மா ஃபீட்டை யூஸ் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியா இறங்கி அடிப்பாரு. இதே மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. ஆக்சுவலா நம்ம வந்து பவுலர்ஸுக்கும் வந்து கரெக்டா சொன்னானே மறந்துடுறாங்க. ஒரு ஸ்ட்ரெங்த் ஆடாம you are playing the other's weakness, and you are playing the opposition strength. ஓ ஸ்ட்ரெங்த் ஆட மாட்டே, you are playing your weakness, that is opposition strength. இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவங்க பிகினிங்ல கூட டாப் இவங்க வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்தோன்னு என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஆச்சு விட்டு ஒரு ஏத்ததா மச்சான் போட்டு கொடுத்துருக்கணும். கரெக்டா தானே? அவங்க விட்டு நடுவில் டபக்குன்னு ஆதில் ரஷீத் கொண்டுட்டா ஏதோ மேட்ச் அப்பா ஆதில் ரஷீத். ஏன்னா 2022 ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தானா அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. நீ கரெக்டா அந்த விஷயத்த இன்னைக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சி அவுட்ஸ்டாண்டிங். அணி அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன்சி. நீ ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொல்ல தெரியுமா? அவன் மூவ் பண்ணா பாத்தியா, இவனை கொண்டு வந்தான். அவன் பேர் என்ன, ஹார்திக் பாண்டியா முன்னாடி அமிச்சான், ஜடேஜா அமிச்சான். அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் டூபே வந்தார். டூபே ஆக்சுவலா உள்ளே பெவிலியன் உள்ளே அவுட் டூபே. ஐயோ நான் பேட்டிங் பண்ணுமா நிஜமா சொல்றீங்களா? ஐயோ why should I bat? நோனி சரி அக்சர் அப்படின்னா no you have to go really I have to go bat அப்படி போய் பேட்டிங் ஆடி போட்டு போயிட்டு அதே மாதிரி பேட்ஸ் ஓவரா ஐயோ நான் பேட்டிங் ஆடணும் அப்படின்றான். பேட்ஸ் ஓவர் ரெண்டு பேரும் உள்ள அவுட். டூபே பெவிலியன்ல அவுட், பேட்ஸ்டோ உள்ளே பெவிலியன் உள்ளே அவுட். ரெண்டு பேரும் பெவிலியன் உள்ள அவுட். வந்து வெளில வரும்போது பேட்டிங் வந்து ஆட்டு போனாங்க. பேஸ்டோ அந்த தானிங்கன்னா தத்திக்கணும் தோம் புரிஞ்சுக்கணும். நான் இப்ப புது பேர் வச்சிருக்கேன் மச்சான், பூம் டீப் எஃபெக்ட் வச்சிருக்கேன். Bumrah and Johnny Jana out papa. Yes papa, only no papa, you only no papa. Bumrah, Kuldeep. Bumdeep வந்து என்ன பண்ணாங்க, உங்களை காரா பூந்தி ஆகிட்டு ரைட் பூந்தி ரைட் ஆகிட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் போட்டு அமிஷாங்க மச்சான் பூம்தீப் போலிங்ல. இந்த பூம்தீப் இருக்காங்களே, இந்த பூம்தீப் காம்பினேஷன், பும்ரா குல்தீப் காம்பினேஷன் ஒரு செம காம்பினேஷன். அவங்க நல்லா பூந்தி பண்றாங்க மச்சான். அவங்க போட்டு பாடுறான் மச்சான் அந்த பும்ராவை திருப்பி as usual 2.4 overs 12 runs 2 wickets. அங்க குல்தீப் யாதவ் பாரு 4 overs 19 runs 3 wickets. Just man of the match அக்சர் பட்டேல். ஏன்னா அந்த crucial run அடிச்சான் அவன். அந்த நிஜமான அந்த மூவர் ரோஹித் சர்மா பிரில்லியன்ட். தேர்ட் ஓவரே கொண்டு தான் பாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்ஷ்தீப், செகண்ட் ஓவர் பும்ரா, ஃபோர்த் ஓவர் கொண்டு தான். ஏண்டா பட்லர் கொஞ்சம் மூலம் வேணாமா? டேய் ஒரு கேப்டன் நல்லா ஆடிட்டு இருக்க, ஒரு பாலாவது நேரம் ஆடேண்டா. வந்த உடனே ரிவர்ஸ் ஸ்வீப் கோயிந்தா. பின்னாடி நின்று பாத்திருப்பாரு. அவங்க வந்து போலிங் போடும்போது பால் அவ்வளவு திரும்பி இருக்கும். ஸோ இமீடியட்டா அது ஃபர்ஸ்ட் பாலே பால் திரும்பும். ஒரு 2 பால் பார்த்துருக்கலாம். ஐ மீன்
எனக்கு என்ன 170 அடிச்ச அப்புறம் எனக்கு வந்து இந்த விக்கெட்ல வந்து ரொம்ப கஷ்டம் தோணுச்சு. ஐ தாட் 140 145 வச்சிருக்கணும் அவங்க. 145 கூட வின்னது. நான் கமெண்ட்ரி சொல்லிட்டேன் இந்த விக்கெட்ல மச்சான் விக்கெட் பிளண்டர் பேட் தான் பண்ணும் இந்த விக்கெட்ல. நீ மழை நோ மழை நீ வந்து மழை நோ நீ வாட் ரோஹித் சர்மா சே நீ என்ன சொல்ற ரோஹித் சர்மா அது ஓகே. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க, விக்கெட் did not change in the 40 overs. Wicket was pretty much the same. சீக்கா ஒரு ரெண்டு ஷோக்கு முன்னாடி நானும் அணியும் சொன்ன பாயிண்ட்னால தான் இந்தியா வந்து மெயினா வின் பண்ணிட்டு ரீசன் என்ன தெரியல, ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா எஃபெக்ட். இது நானும் அணி சொன்னதால் தான் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா எஃபெக்ட்னு ஒன்னு சொன்னோம். நீங்க ஒரு கேப்டன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் கண்டிஷன்ஸ் பேட்டிங் ஆடணும் அப்புறம் ஆட மாட்டேன்றது காரணம் பும்ரா. பும்ரா எதுல ஃபர்ஸ்ட் ஓவரா நம்ம காடின்ட்டு. சோ அந்த பும்ரா எஃபெக்ட்ல வந்து டோட்டலா the match will change. இப்போ பட்லர் வந்து நீங்க வந்து ஈவன் தோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஏதாவது இந்த இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடணும்னு நீங்க சொல்றீங்க. அவன் கண்ணில் ஸ்ட்ரெயிட்டா டாஸ் போட்டு உழுத உடனே அப்படின்னு சொல்லும்போது போனும். ஏன்னா அங்க பூ இருக்கு, பும்ரா இருக்கு. சோ போ பூ என்ன. சோ அந்த பும்ரா எஃபெக்ட் தான் வந்து இமிடியேட்டா இல்ல we are bowling அப்படின்றான். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுடைய ஒரு எஃபெக்ட் பாருங்க, அந்த பேலன்ஸ் ஆஃப் த டீம். அக்ஷர் பட்டேல் ஆடுறதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஆடுறதுனால. அண்ட் இஸ் கண்ட்ரிபியூஷன் வித் த பேட், க்ரூஷியல் ரன்ஸ், ஃபீல்டிங், போலிங். சோ இந்தியாவுக்கு நான் திருப்பி அதான் நாங்க அன்னைக்கு நாங்க பேசியிருந்தோம், இந்தியாவுக்கு வந்து க்ரூஷியல் வந்து எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணலாம், ரோஹித் பண்ணலாம், குல்தீப்லாம் பண்ணலாம், பட் பும்ரா அண்ட் ஹர்திக் they are vital cogs. 100% very good point nani. I agree with you completely. For a change I agree with you nani. But அது நம்ம ஹார்திக் பாண்டியா பத்தி நம்ம பேசியாச்சு, நம்ம ரொம்ப பேசியாச்சு. பூனால மழை நீங்க அக்ரி பண்ணிட்டா நீங்க சம மழை வச்சிட்டு இருக்கு. ஆட போனா நீ வேற நான் நீ கடிக்காத நைட்டு போடுற 2:30 மணிக்கு என்ன போய் கடிக்கிற பத்தியா நீ மச்சி. ஆனா அந்த நீ சொன்ன பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா adds so much of value in the total world cup. பார்த்தனா ஓவரால் வேல்யூ பார்த்தோம் இந்தியன் டீம் வந்து ஒரு பயங்கர ஃபோர்ஸ் ரெக்கன் தான் இருக்காங்க மச்சான். என்ன பண்றதே தெரியல ஆப்போசிஷன். நீ சொன்ன போலிங் எடுத்தாலும் ப்ராப்ளம், பேட்டிங் எடுத்தாலும் ப்ராப்ளம், என்ன பண்றதே தெரியல. பட்லருக்கு அவுட், அவ்வளவுதான். பூபாபா அவுட் அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. போறதுக்கு தீபர் ஒருத்தர் இருக்காங்க, குல்தீபர். பூபாபா குழு பேட்டிங் போலிங் பெஸ்ட். உள்ளே அவுட்டா இல்லையா நீ அவன் தெரிஞ்சு அவுட்டா இல்லையா தெரியா? இங்கிலாண்டே உள்ள அவுட்ன்ற அப்புறம் பேட்ஸ்மேன் தனியா சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க இங்கிலாந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடலாம். அவங்க டீமே வந்து ஆக்சுவலா என்னன்னா பயந்து போய் வந்தாங்க, நட்டிங்னு வந்தாங்க. ஏதோ எப்படி இன்னைக்கு இந்த மார்னிங் மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பால் பறந்த உடனே எப்ப எல்லாமே நடுங்கிட்டாங்களோ காலே வரல. அது அதாவது கெட்டிங் அவுட் இந்த மிடில் வேற, கெட்டிங் அவுட் இன்சைடு வந்து அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே அவுட் இன்சைட்ரா. ஒரு பாசிட்டிவ் இன்டெக் பட்லர் மட்டும் ஒரு இன்டெக் காமிச்சாங்க கொஞ்சம். அது இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா எடுக்கலாமா நீ? இந்த மாதிரி மட்டமா ஆடணும் பட்லர். I think it was slightly shameful performance by England அணி. அதனால சொல்றான் இங்கிலாந்து வந்து ஓசில வந்தாங்கடா, இவங்கள பெருசா வந்து ஜாலிடா. இதுக்கு வெஸ்ட் இண்டீஸே வந்துருக்கலாம் மச்சான். என்னோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்தாலும் உதவாங்க இருக்கும். பட் கொஞ்சம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் மேட்ச் கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பொட்டலமா, இது மகா பொட்டலம் மச்சான். பொட்டலத்தையும் பொட்டலம், மகா பொட்டலம். இந்த மாதிரி மகா பொட்டலம் நான் பார்த்தே கிடையாது. ஹெட்லைன்ஸா மகா பொட்டலம் தான் கொடுக்கும். இங்கிலாந்து இந்தியா மேக் மகா பொட்டலம் சென்ட் இட் டு தி லண்டன் அப்படின்னு போட்டு அனுப்புறதான். என்னடா பொட்டலம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன நேற்றுக்கு பொசுக்கிடுவாங்கன்னா பொசுக்கிடுவாங்களா இவா இருக்கான் லிவிங்ஸ்டன் ஆய்வு. அவங்களுக்கு என்னன்னா பாரிவல்லல் ஜார்டன் டெடிகேட்டட் டெத் போலர். அவரு என்ன பூ போலர் வந்து அவன் போடுறான். இவங்களாதான் அவங்களுக்கு போலிங் அட்டாக். இந்த ஒரு 1.5 போலிங் அட்டாக் வச்சுன்னு இதை வச்சு ஆடினாங்க இவங்க. இந்த 1.5 அட்டாக் வச்சுன்னு மச்சான் ஒரே ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட வின் பண்ணிட்டு சேம் ஃபேஸ் வந்து இப்படிதான் ஆகும். 1.5 டீம் இது. அப்படி பார்த்தா நீங்க எந்த டீமுக்கு வந்து டிசர்விங்னு சொல்றீங்க? எல்லா டீமும் ஒரு ஃபேஸ்ல சுமாரா தான். இல்ல சீகா, இப்போதைக்கு நீங்க எல்லா டீமும் 1.5 டீம்ன்றீங்க. எந்த டீம் தான்ப்பா ஒரு நல்ல டீம் உனக்கு? உன்னோட பச்சைக்கிளி வந்திருக்கேன். அவன் நான் 1.5 இதுக்கு நான் சொன்னதே கிடையாது. நான் 1.5 டீம் ஏன் நான் சொன்னேன் 1.5 டீம் பச்சைக்கிளி எப்ப சொன்னேன்? வரதுக்கு முன்னாடியே நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க பச்சைக்கிளில சான்ஸே இல்ல. நீங்க உங்க டாப் 4ல கூட வச்சுக்கல சீகா. நான் தான் சும்மா சொல்லிருந்தேன். நான் டாப் 4 வச்சிட்டு இருக்கேன். என் டாப் 4 சாரி என் டாப் 4 இங்கிலாந்து கிடையாது. என் டாப் 4ல வச்சிருக்கேன் பச்சைக்கிளி. நீ போய் ஸ்டார்ஸ் போல்ல போய் பாரு. டாப் 4ல வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா. இங்கிலாந்து கிடையாது டாப் 4ல. அதுல என்ன ஆச்சு அந்த ரெண்டுக்கு? அது 2 கால் நான் என்ன பண்ண முடியும்? இது பஞ்சவர்ண கிளி வந்து
டைட்டில் இது சொன்னீங்க வந்து நீங்க. பஞ்சவர்ண கிளி வந்து பார்த்தல பஞ்சவர்ண கிளி பார்த்தல இங்கிலாந்து பஞ்சவர்ண கிளி மாதிரி ஆடல நீங்க பஞ்சவர்ண கிளி கலர்ஃபுல்லா இருந்தது பஞ்சவர்ண கிளி அது பச்சை கிளி இது பேர் பஞ்சவர்ண கிளி நான் எங்களோட ஸ்டார் போர்ட் தமிழ்ல சொல்லுவேன் பஞ்சவர்ண சரி, கிளி okay, பேரு anyway. இது. ரோஹித் சர்மா கேப்டன்சி அமேசிங் கிரெடிட் கொடுறானி என்ன மாதிரி போலிங் எல்லாம் பண்ணா கரெக்டா பண்ணா மச்சான். ஆனா ஒண்ணு சொல்லு மச்சான், நீ அந்த சமயத்தை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல உன அக்ஷர் பட்டேல் 4th ஓவர் வந்து போடுவான், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா நீ? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே போடுவாருன்னு நினைச்சேன் நான் ஆக்சுவலி. இல்ல, இல்ல. 4th ஓவர் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவரே போடுவாருன்னு. சீக்கா டூ ரைட் ஹேண்டர்ஸ் சீக்கா, நீங்க தைரியமா அக்ஷர் பட்டேல் வச்சு ஆரம்பிக்கலாம். அண்ட் தேவ் ஹேட் அ ப்ராப்ளம் அகைன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். போத் ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் ஹேவ் ஹேட் அ ப்ராப்ளம் அகைன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ அந்த மாதிரி நீங்க விக்கெட் ஆல்ரெடி பாத்துட்டீங்க, அவ்வளவு டர்ன் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல வந்து 12 overs ஸ்பின் யூஸ் பண்ணிருக்கலாம். ஈவன் டுடே ஐ ஃபெல்ட் ரவீந்திர ஜடேஜா வாஸ் a little underused. Obviously அந்த ஒரு ஓவர் அடி வாங்கிட்டாரு. பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் Ravindra Jadeja could have still completed his 4 overs. He would have still gotten 2 wickets in the end. அதுதான் என்னோட பிலீஃப். பட் ஐ எக்ஸ்பெக்டட் அக்ஷர் பட்டேல் ஃபார் த சிம்பிள் ரீசன். என்ன விஷயம்னா, எப்பவுமே வந்து டர்னிங் ட்ராக்ஸ்ல மோர் தென் தி bowler who is turning the ball, the bowler who can bowl a straight ball, அவன் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நீங்க அக்ஷர் பட்டேல் இங்கிலாந்து அந்த ஒரு மேட்ச் அப்ல நீங்க, அதாவது இப்ப இந்த மேட்ச் அப்ஸ்ன்ற வேர்டு நான் யூஸ் பண்றேன். அது என்னன்னா ஹிஸ்டரி, இட் இஸ் நாட் மேட்ச் அப். ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல டெஸ்ட் மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பிங்க் பால் டெஸ்ட். அதுல வந்து இவ்வளோ அண்டா டர்ன், அந்த டர்ன்ல வந்து அக்ஷர் பட்டேல் எல்லாம் நேர் பாலுக்கு போல்டு எல்பிடபிள்யூ. ஸோ எனக்கு நல்லா தெரியும் ரோஹித் சர்மா வந்து அக்ஷர் பட்டேல ட்ரம் கார்டா யூஸ் பண்ணுவார் சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு எல்லாம் டர்னுக்கு ஆடும். அவன் வந்து அப்படி அப்படின்னு சைட்ல இருந்து அப்படி உடம்பு தான் திரும்பும். அக்ஷர் பட்டேல் எப்போ பால் திரும்பாது, என்னைக்கான ஒரு நாள் தான் பால் திரும்பும். ஸோ அதனால வந்து ஷூராவே எடுத்துட்டு வருவோம். இதுக்கு எல்லாம் டர்னுக்கு வந்து ரிவர்ஷிப்னு ஆடி யாரும் எல்பிடபிள்யூ ஆகும் தான் எனக்கு நல்லா நான் நினைச்சேன். அண்ட் த வே ஹி ஹஸ் யூஸ்ட் அக்ஷர் பட்டேல் பாகிஸ்தான் மேட்ச்ல அந்த 20 crucial runs அண்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் த கான்ஃபிடன்ஸ், அதாவது எப்பவுமே ஒரு கேப்டனுக்கு வந்து ஒரு பிளேயர் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தா ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேல் இஸ் த கிளியர் கேஸ். நம்ம வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆல்ரவுண்டரா நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்ம வந்து அவர் என்னப்பா அவர் ஜடேஜா இல்லைன்னா தான்ப்பா அவர் டீம்ல இருக்கணும் நம்ம சொல்லுவோம். பட் இருந்தால் கூட அந்த கேப்டனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பார்த்தனா ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அக்ஷர் பட்டேல். ரோஹித் சர்மா குட் பாயிண்ட். அந்த விஷயத்தை ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, ஃபேண்டாஸ்டிக். நீ சொன்ன மாதிரி ப்ராபபிலி இஸ் இன்ஃபியூஸ் சோ மச் கான்ஃபிடன்ஸ் அக்ஷர் பட்டேல். மச்சான் நான் இருக்க, நீ பண்றான், என்ன கேட்ச் பிடிக்கிறான், போன மேட்ச் கேட்ச் அடிக்கிறான், பேட்டிங்ல ரன் அடிக்கிறான், ரன் அவுட் அடிக்கிறான், எல்லாம் பண்றான். ஸோ த வேர்ல்ட் பப்ளி எஃபெக்ட் இருக்கு டீம்ல. அண்ட் எனக்கு சூரியகுமார் யாதவ் கமிங் டு பார்ட்டி இன் 2 good matches, இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இஸ் வெரி குட் ஃபார் இந்தியா. சூர்யா வந்து மறக்காத மச்சான், ரொம்ப இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஷோலயும் சொல்லிருக்கோம், சூர்யா நம்பர் 4 is going to be a crucial effect. நம்ம பேசினே இருக்கோம். சூர்யா கமிங் டு பார்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன பிரமாதமா இருந்தான் அவனும் பாரு, ஃபர்ஸ்ட் பால்ல பிரஷர் போடுறான் இங்கிலாந்து மேல. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பால்ல அவன் பிரஷர், அவன் போட்ட பிரஷர் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஆர்ச்சருக்கே கை வந்து காலம் வரல இன்னைக்கு. நல்லா தான் போட்டாரு சீக்கா. என்ன சீக்கா அணி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு அணி அடி வாங்கின அணி கடைசி தான் நல்லா போட்டான். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு அடி வாங்கின ஆர்ச்சர். சீக்கா பிஃபோர் ஐ ஃபர்கெட் ஒரு பாயிண்ட், என்ன ஐரனி பாருங்களேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து நம்பர் 10 ஃபினிஷ் பண்றாங்க. இந்தியாவுக்கு வந்து T20 வேர்ல்ட் கப்ல அதே ஃபார்மட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றது ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ். பாத்தீங்களா, செம்ம ஐரனி இது. 10வது ஃபினிஷ் பண்ண டீமுக்கு கரெக்டா சொன்னா. மும்பை இந்தியன்ஸ் வந்து போன இதே பும்ரா, இதே ஹார்திக் பாண்டியா, இதே ரோஹித் சர்மா, இதே சூரியகுமார் யாதவ் வச்சிருக்க ஆடுறாங்க, உலகத்தையே போட்டு ஆடுறாங்க மச்சான். அவன் ஆடி நடுங்கிறான். நீ சொல்ற மாதிரி சேஞ்ச் மட்டும் தான் அதுல. என்னது, அங்க ரோஹித் சர்மா கேப்டன், இங்க ஹார்திக் பாண்டியா கேப்டன். ஹிட்மேன் அன்னைக்கு ஹிட்மேன் ரொம்ப ஃபேவரட் அவனுக்கு. ரோஹித் சர்மா அன்னையோட ஃபேவரட் ஆச்சு. Chika, come on, Chika. You have to give it up to him, Chika. I mean, back-to-back finals. Seriously, ஆனா அந்த ரெண்டு வேர்ல்ட் கப்ல என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா, he is led by example. Again, on another record broken today, highest score by a captain in a knockout game. So, Rohit Sharma as a captain or a T20 formatla highest score as the way he started off. And he exudes confidence to the others, Chika. அது கிளியரா தெரியுது அவர் ஆடுற விதம். அது பிகாஸ் செல்ஃப்லெஸ் பேட்டிங் டா. He is willing to sacrifice. I think you're very right. அவன் என்ன பண்றான், he is absorbing all the tension.
and எடுத்து tension release பண்ணிடுறான் batsman. See the other batsmen they come with some no pressure, no. இந்த ரிலீஸ் பண்ணி விட்டுறான் போயிட்டு டப்பு டிப்பு அடிச்சுறான். டமால் டிப்பு எங்க பால் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 50 அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 50 அவன். Okay, Chika, I really have a question to ask you, Chika. I mean, விராட் கோலிஸ் ஃபார்ம் பத்தி நம்ம பேசலாம் இப்போ டெஃபினட்டா. ஏன்னா அடிக்கல அவர் இந்த டோர்னமெண்ட்ல பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கல. பட் ஒரு மார்க் டிஃபரன்ஸ் தெரியுது சிக்கா. ஐ ஃபீல் வெளிலேருந்து பாக்குறதுக்கு வந்து ஹி இஸ் லுக்கிங் டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஹையா வச்சுக்கணும். பவர் பிளேல ரொம்ப ஹார்டா அடிக்க பாக்குறாரு. இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் யூசுவலா விராட் கோலி அவுட்டே ஆக மாட்டாரு. சுத்தி போல்லாம் ஆக மாட்டாரு. அவுட்டே ஆக மாட்டான். Yeah, he won't give his wicket up that easily. I think he should play for some time, take his own time. Nothing wrong. Rohit Sharma is அடிச்சிட்டு இருக்கான். Especially these conditions are not going to be very well suited. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பாத்துட்டீங்க ஒரு பால் லோ கெப்ட் இருக்கும்போது somebody like a Kohli should go back to his primary game of waiting and taking the game deep. Correct. He's all right. அல்ல ஜெயிலர் டயலாக் தான் இந்த இடத்துல. ரொம்ப தூரம் போயாச்சு, முடிச்சிட்டு தான் வரணும். இது மேல இருந்து மாத்த முடியாது. கோலியோடைய இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோலியோடைய டெம்ப்ளேட் வந்து இதுதான். ஏன்னா we cannot go back. இன்னும் ஒரே மேட்ச் தான் இருக்கு. சோ அந்த மேட்ச்ல நீங்க மாத்தி ஆடி எல்லாம் பண்ணவே முடியாது. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க கோலி might be very crucial நானி சார். அந்த மேட்ச்ல வந்து you will need somebody. இந்த மாதிரி ஒரு பிக் கேம்ஸ்ல இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு மாட்டிக்கிச்சு, சூப்பர்பா இருந்தது, இட் காட் வெரி ஈஸி. பட் உங்களுக்கு ஒரு 2 ஏர்லி விக்கெட் விழுந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துனே இருக்கும். ஐ ஸ்டில் பிலீவ் விராட் கோலி ஷுட் பிளே த 20 overs and not think too much about the strike rate or economy rate in the first 6 overs. சீக்கா ஃப்ரெண்ட் தான் காரணம். அன்னைக்கே சொன்னேனே என் ஃப்ரெண்ட் தான் காரணம். சீக்கா ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் சொன்னா யாரா என் ஃப்ரெண்ட்? யாரா என் ஃப்ரெண்ட்? என் ஃப்ரெண்ட் யாரா என் ஃப்ரெண்ட்? நீதானே என் ஃப்ரெண்ட். கவாஸ்கர் அவர் சொல்லிட்டுல தான் இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல இறங்கி அடிக்கிறது. கோலி வந்து முடிச்சு கொடுத்துட்டு 20 overs ஆடி ஒரு 75-85 நாட் அவுட்ல போற கோலிய ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லன்னு சொல்லிட்டா இட் இஸ் வர்க்கிங் ஆன் ஹிஸ் மைண்ட். ஐ வாண்ட் டு ப்ரூவ் a point. ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணிட்டார் பிகாஸ் the wickets were flat. பட் இங்க வந்து அது கண்டியூசிவ் ஃபார் ஸ்ட்ரோக் பிளே கிடையாது. இது ஒரிஜினல் கோலியோட விக்கெட்ஸ். இதெல்லாம் ஒரிஜினல் கோலிக்கு வந்து இந்த மாதிரி விக்கெட்ஸ் டெய்லர் மேட் பியூட்டிஃபுல்லா தள்ளி பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு 85 டீம் ஸ்கோர் 170 இதே 170 180 கோலி ஆடி வந்திருக்கும். சோ பட் இப்போ என்னன்னா உங்க ஃப்ரெண்ட் எஃபெக்ட்னால இப்ப என்ன ஆகுதுன்னா இறங்கி அடிக்கிறார். சும்மா அவர்னா எவனோ ஒருத்தர். பட் ஓவரால் என்ன பார்த்தா ஒன் திங் இஸ் இன்னொன்னு பிடிச்சது பாத்தியா, ரோஹித் சர்மா வின் பண்ண அப்புறம் உள்ள போய் உட்காந்துட்டான் பாரு அவர் 10 நிமிஷம். யாரும் அவன் கிட்ட போல பாத்தியா. he was soaking in that entire victory. அவன் அப்படியே I don't know whether நீங்களா பாத்தீங்கன்னு தெரியல கேமரால, அப்படியே உட்காந்துடா மச்சான். போய் உட்காந்து எல்லா டீம்லாம் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் விராட் கோலி வெளில தட்டி கொடுத்து உள்ள கூட்டான். Rohit Sharma was just sitting outside, not going into the dressing room. வெளில உட்காந்து he was soaking and he was saying, "Pa, at last, pa, பண்ணிட்டேன்." அந்த ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரி இருக்கு. they have come to the final அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்த அவர் மனசுக்குள்ள. ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருந்திருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் சோக்கிங் இன். அப்பா நம்ம வின் பண்ணி ஃபைனல் வந்துட்டோம், ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் அவே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இது. which I felt was a fantastic scene. And if you notice, அவன் ஸ்மைலும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, குவைட்டா அப்படியே உட்கார்ந்து. நீ பாத்தீங்களா எல்லாரும்? நீங்களா பாத்தீங்களா? அதனாலதான் ஒன் திங் அது, ஆனா அதனாலதான் இந்தியன் டீம் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்ல ஒரு பைட் இருக்கு. அதாவது வின் பண்ண உடனே உட்காரணும். they should bite. ஹிந்தி பைட். ஐயோ ராமா கடி நானி போட்டு கடிக்கிட. நீ என்னடா சொல்ற டாடி? No, I know I picked South Africa to win, but in all honesty வந்து எனக்கு வந்து just to see ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு கேப்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கோசனே ஒரு வின் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நாட் only for him, for the entire team, the way they perform. பும்ராவா இருக்கட்டும், ஒரு ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு டீமா என்டையர் டீமா நீங்க டோர்னமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா there have been guys who have stood up. இன்னைக்கு வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா standing up with the bat. There have been performances, there have been guys who have added real value. So I feel they deserve to win it after this. அதான் நீ நம்ம பேலன்ஸ் டீம் எந்த பேலன்ஸ் கிடையாது. நீ உனக்கு ரிஸ்ட் ஸ்பின்னர் இல்ல சைனா மேன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பும்ரா ஹார்திக் ஹர்ஷ்தீப் நம்ம இருக்கிற வெரைட்டி எந்த டீம் இருக்கு போலிங்ல நம்பர் 1. நம்பர் 2 ஷியர் எமோஷனல் ஃபேக்டர் கோசம் சொல்றேன். ஏன்னா
the way they played the 2023 World Cup, that is the best cricket I've seen any team play in the ODI format. Chika 2003 வந்து ஆஸ்திரேலியா ஆடினாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2023 it was a similar path. நீங்க பாத்தீங்கன்னா unbeaten, யாருமே பக்கத்துல கூட வரல, nobody even gave a competition, but finalsல மட்டும் நம்ம விட்டோம். Hopefully this time again we are unbeaten, but we are going to be facing another unbeaten side. Chika, நீ ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் அனி நீ சொல்லியிருந்த ஒண்ணு. As a team, no, we are looking very powerful. Everybody is contributing to the success. It could be 10 runs, it could be 15 runs, it could be run-outs, it could be small things like 1 wicket, 2 wickets. அதுதான் சக்சஸ் ஒரு மந்த்ரா டீமே. ஒத்துக்கிட்ட as a team, எந்த டீம் இதெல்லாம் பார்த்தா எவனா அச்சாதான் உண்டு, இவனா அச்சாதான் உண்டு. நம்ம வந்து ரோஹித் சர்மா லீட் பண்றான், சான்ஸ் எடுக்கிறான், சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கான். He is willing to let go, he is willing to get out. He says, no, I'll get out. You don't have to take. I'll take a chance. அதுதான் மச்ச captaincy leadership. As a leader, he's saying, I'll show you the guys way. He call பண்ண நான் இருக்கேன் அப்படி இருக்கான். The responsibility எடுக்கிறான் பாரா. The responsibility taken by Rohit Sharma is the key for India's success. Ani. ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா டெம்ப்ளேட் வந்து நீங்க வின் பண்ண அந்த 83 வேர்ல்ட் கப் டீம் ஓடிய கிட்டத்தட்ட அதே மாதிரி everybody from top to bottom are contributing, not individual, and inspiring performing captain in Kapil Dev and Rohit Sharma. And everybody contributing in the success பாருங்க. அந்த 83 வேர்ல்ட் கப்ல நீங்க அப்படிதான் பண்ணீங்க. சந்துல இருந்து கிர்மானில இருந்து நீங்க யாரனா ஒருத்தர் மேல அடிக்கடி கூட ஒருத்தர் நடுவுல போடுவா. திடீர்னு கீர்த்தி அசாட், இங்க சந்தீப் பாட்டீல், இங்க கபில் தேவ், மொஹிந்தர், யஷ்பால், நீங்க பாத்தீங்கன்னா அந்த 11 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அதே ராஜா பிடி bowling, கபில் தேவ் bowling, மதன்லால் bowling. நீ சொன்ன மாதிரி ஆக்சுவலி பாரு, நீ என்ன ஜோக்னா வெரி சிமிலாரிட்டி பிட்வீன் தி ரெண்டு 83 வேர்ல்ட் கப். இதுக்கு என்னன்னா 83 வேர்ல்ட் கப்ல வின் பண்ணிச்சு, நம்ம ஆஸ்திரேலியா மஸ்ட் வின் கேம்ல வின் பண்ணுவோம், வின் பண்ணிட்டு செமி ஃபைனல்ஸ் இங்கிலாண்டோட மீட் பண்ணுவோம், இங்கிலாந்து போசிக்கிட்டு ஃபைனல்ஸ்க்கு போய் ஃபைனல்ஸ் அடிப்போம் வெஸ்ட் இண்டீஸ். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் பாட்டினா ஆஸ்திரேலியா மஸ்ட் வின் கேம்ல அவங்கள போய் பீட் பண்ணிருக்கோம், வின் பண்ணிட்டு திருப்பி இங்கிலாந்து செமி ஃபைனல்ஸ் மீட் பண்ணிருக்கோம், இங்கிலாந்து பொசுக்கி இருக்கோம், அங்கேயும் இங்கிலாந்து பொசுக்கணும். அங்க 83 வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து பொசுக்கணும், நம்ம இங்கேயும் பொசுக்கிட்டு நம்ம ஃபைனல்ஸ் போறோம். நம்ம அங்க வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல்ஸ் மீட் பண்ணோம், இங்க சவுத் ஆப்பிரிக்கா மீட் பண்ண போறோம். இதே அதான் டிஃபரன்ஸ். சோ lot of similarities between 83 and this one. ஒரே ஒரு மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க வெஸ்ட் இண்டீஸ், இங்க சவுத் ஆப்பிரிக்கா. the perennial chokers have finally made it to a final. எப்பவே chokers னு சொல்லி அந்த டாக் வந்து ஒரு 32 இயர்ஸா இருந்திருக்கு அவங்களுக்கு. 1992ல இருந்து வேர்ல்ட் கப் ஆடின இருக்காங்க. and the first time they making the final. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம எவ்வளவு இங்க இமோஷனலா இந்தியா பத்தி பேசுறோமோ, their emotions are over 30 years. Chika, அவங்க வந்து they are waiting for this moment for the last 32 years. எப்படா நம்ம ஒரு ஃபைனல் போவோம், எப்படா ஒரு ஃபைனல் போவோம்னு. கன்வின்சிங் விக்டரி அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். நான் உங்ககிட்ட சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க நீங்க அந்த ரைட் ஆஃப் பண்றீங்கன்னு, பச்சை கிளி வரப்போகுதுன்னு. நான் அங்க எப்படி இந்தியாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் இங்க சவுத் ஆப்பிரிக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. சோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணோம்னு சொன்னோம். ஆப்கானிஸ்தான் 140 அடிச்சா ஃபைட் கொடுக்க. தட் வாஸ் மை ரைடர். நான் never said Afghanistan will beat them. 140 அடிச்சா ஆப்கானிஸ்தான் give them a fight நான் சொன்னோம். செமி ஃபைனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஸ்ட்ரெயிட் அவே நான் அணியும் சவுத் ஆப்பிரிக்கா வின்னு தான் சொன்னோம். பட் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சவுத் ஆப்பிரிக்கா டு கம் டு செமிஸ். என்னோட டீம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் சொல்லிட்டீங்களே. சீகா, நீங்க வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்துன்னு சொன்னீங்க. சீகா, தயவு செய்து சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லாதீங்க. நான் வெஸ்ட் இண்டீஸ், நான் சவுத் ஆப்பிரிக்கா / வெஸ்ட் இண்டீஸ் சொல்லிருப்பேன். அந்த மேட்ச் கூட நீங்க அதான் சொன்னீங்க, வெஸ்ட் இண்டீஸ் vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வின் பண்ணனும்னீங்க. சவுத் ஆப்பிரிக்கா காலிடா மக்கரம். அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் பண்ண. அனி அந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட். அனி நீ சும்மா போய் சொல்றீங்க. சப்போர்ட் தான் பண்ண. வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் தான் பண்ண. நீ ப்ளீஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடுத்து பாரு. என் டாபிக்ஸ் நான் சொல்றேன். I said England இருக்காது செமி ஃபைனல்ஸ்ல. அதெல்லாம் I said நான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் போதே நீங்க சொன்னீங்க. இது நீங்க இது கம்ப்ளீட் போடுறீங்க இப்போ. அது ஒருத்தர் நான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா I want West Indies to win. எனக்கு என்ன வெஸ்ட் இண்டீஸ் என்னோட ஃபேவரட் டீம் அண்ணா. Not that I said because of emotional support West Indies. I wanted West Indies to win. But they didn't win. That's a different story. நான் வந்து ஜஸ்ட் இந்த கிரிக்கெட் என்ன கொஞ்சம் தெரிஞ்ச கிரிக்கெட் வச்சு தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த இமோஷன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு இமோஷனல் தான். அது இந்தியா மட்டும் தான், வேற எந்த கண்ட்ரிக்கும் இருக்கு. நான் வெஸ்ட் இண்டீஸ் I said வெஸ்ட் இண்டீஸ் வந்தா டோர்னமெண்ட் கலையா இருக்கும். அது இங்கிலாந்து வந்துக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் வந்துக்கலாம்.
கிடையாது அப்படி டோர்னமெண்ட் நீங்க பாக்குறது. பாத்தீங்கன்னா இந்த 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 ஆப்கானிஸ்தான் வந்ததுக்கு ஆஸ்திரேலியா வந்திருக்கலாம் அப்படின்னா அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது வந்துச்சுன்னா எல்லாம் காலி. அது வராது நல்லது. அது புரியலையா சிக்கா? இப்படின்னா அப்படிதான். இதுதான் ஒரு வேர்ல்ட் கப்னா அந்த பெரிய மொமெண்ட்ஸ்ல அது சீஸ் பண்றது தானே. அது they didn't do it. ஆஸ்திரேலியா didn't do it. நான் மேட்சை பாக்கல, ஏது தூக்கத்துக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப் திறந்து பார்த்தா ஆல் அவுட், மேட்ச் ஓவர்ட்டாங்க. என்னடா நீ காத்தல அந்த பிட்சை பார்த்த உடனே தெரிஞ்சது இட் இஸ் கோயிங் டு பி a பயங்கர bowlers ஃபாஸ்ட் bowlers paradise. ஏன்னா அது காமிச்சதே வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிட்ச் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அப்படியே பயங்கர கிராஸ், அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்றதுக்கு தே புட் கிராஸ் வளர்த்துருக்காங்க, லைவ் கிராஸ், அந்த தூவுற கிராஸ் இல்ல. ஸோ லைவ் கிராஸ்ல அங்க சவுத் ஆப்பிரிக்கா டோட்டலி அங்க டெக்னிக் எக்ஸ்போஸ்ட். அதாவது அவங்களுக்கு வந்து குர்பாஸ் அண்ட் ஜத்ரான் வந்து ஸ்டார்ட் கொடுக்கறப்ப அதான் நேற்று இது பேசிட்டே தான். இந்த முதல் விக்கெட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டு சேம் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த முதல் ரெண்டு பேட்ஸ்மேன் அது குர்பாஸ் எடுத்தாச்சுனாலே அதுக்கப்புறம் வந்து சான்ஸே கிடையாது தெரியும். இன்னைக்கு வந்து ஏத்தி தள்ளிட்டாங்க. அதாவது என்னன்னா ஜகா எல்லாரும் லெக் ஸ்டம்புக்கு நவர ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர பேஸ், அதாவது கண்கொள்ளா காட்சினா பேஸ் போலர்ஸ். இந்த மாதிரி போலிங் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா T20க்கு இந்த விக்கெட் வந்து கொடுத்துருக்கவே கூடாது. அதுவும் ஃபார் செமிஃபைனல் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே சவுத் ஆப்பிரிக்காக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பிட்ச். Very similar team, Chika. One thing in common, நம்ம வந்து we'll definitely talk about it tomorrow. Just before we sign off, நிறைய சிமிலாரிட்டிஸ் டீம் காம்போசிஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியாவோட டீம் காம்போசிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா they also have a left arm wrist spinner in Shamsi who's bowling. மச்சான் ஷம்சிலாம் போட்டு ஆடினான்னு வச்சுக்கோ, அங்கே தாஜ்மஹால் அடிப்பாங்க. ஷம்சி போலிங்லாம் போட இந்தியாவோட இங்கெல்லாம் பரவாயில்ல. இந்தியாவோட ஷம்சி தான் போட்டான்னு வச்சுக்கோ, அங்கே பார்த்தா பார்படோஸ் நேரா டெல்லிக்கு அடிப்பாங்க. ஜாகிரதையாரு சிகா. உங்களுக்கு வந்து இல்ல கிரிக்கெட்ல வேற எந்த டீம் வேற எந்த பிளேயரும் வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டா ஆடினா நல்லாவே பண்ண முடியாதா சிகா? இப்ப நீங்க பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது நான் நாளை கண்டினியூ பண்றேன். நீ ஷம்சினா இந்தியாவோட ஆடினான்னு வச்சுக்கோ, நீ எழுதி கொடுத்துற. இன்னைக்கு இந்தியா வந்து அவங்களுக்கு சரண்டர் பண்ணி போயிடலாம். ஆட போறாரு இந்தியாவோட, ஆடவே மாட்டான். 100% இந்தியாவோட ஷம்சி ஆட மாட்டான். 100% ஆட மாட்டான் இந்தியாவோட ஷம்சி. ஷம்சிலாம் ஆனா சிகா 3 for 6 சிகா. மச்சான் ஷம்சி இந்தியாவோட எங்க போலிங் போட்டு அடி வாங்கி பாத்துருக்கீங்களா நீங்களா? இதெல்லாம் வந்து ஒன்னே நீங்க பாஸ்ட்ல போறீங்க சிகா. இந்த பாஸ்ட்ல இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய இது இருக்கு சிகா. But overall, let's solve soap India's victory, man. We are back in the final. Rohit Sharma is back in the final. One more opportunity for him to redeem himself. Let's say win a World Cup. As you said right, Danny, Rohit the cup win பண்ணியானோம். Oh follow the 2023 World Cup விட்டான். And don't forget your viewers, அவன் 2007 World Cup win பண்ணச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட அடிச்சுதான் வந்தான். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு என்ன ஒரு டீசர் கொடுக்குற நாளைக்கு ஷோக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட 70 அடிப்பான் நினைக்கிறேன். 50 70 40 50 அடிப்பான் சவுத் ஆப்பிரிக்காவோட. அந்த மேட்ச் வின் பண்ணி தான் நம்ம வருவோம். வின் பண்ணி கொடுப்பான் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்ல போய் அடிப்பான் 2007 வேர்ல்ட் கப். ஸோ ரோஹித் சர்மா நீ ஆடு மச்சான், நீ உன் ராஜ்யம் இன்னைக்கு தில்லுக்கு துட ஆடு மச்சி. நான் இனி செம ஃபேன் ஆயிட்டேன். இந்த வே இஸ் பிளேயிங் நவடேஸ். நோ அவுட். நான் என்னைக்குமே ஃபேன். 2019 வேர்ல்ட் கப்ல நான் இருந்தேன். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு செம ஓவர் ஃபேன் ஆயிட்டேன். இன்னைக்கு 2019 வேர்ல்ட் கப் அந்த மாதிரி அடி. நான் 2019 வேர்ல்ட் கப் போது பார்த்து ரோஹித் சர்மா பேட்டிங்க்கு 2007-8 வந்து ஒரு பென்சன் மேட்சஸ் போனாங்க தெரியுமா இந்தியா. அதுல இருந்து ரோஹித் சர்மா பேட்டிங்க்கு எல்லாருமே ஃபேன். ஏன்னா அந்த மாதிரி நான் இன்ஃபேக்ட் அந்த ட்வீட் நான் போட்டிருக்கேன். அதாவது பவர், எலிகன்ஸ், ரன்ஸ், கிரேஸ், ரைட் ஹேண்ட் இருக்கு. விவ்ரிச்சர்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரே ரைட் ஹேண்டர். நீ மத்த எல்லா ரைட் ஹேண்டருக்கும் டிஃபரெண்ட் திங்ஸ் இருக்கும். But all things put together and in the form of scores and dominating the bowling. அது வந்து எனக்கு தெரிஞ்சு விவ்ரிச்சர்ட்ஸ்க்கு அப்புறம் ரோஹித் சர்மா மட்டும் தான் இருக்கு. நான் வந்து 2019 வேர்ல்ட் கப் நாங்க பார்த்த மச்சான். 2 மேட்ச் அங்க இருந்தேன். நான் கிரவுண்ட்ல பார்த்தேன். 2 செஞ்சுரி அடிப்பான். பொழப்பான் மச்சான். பொழப்பான். அந்த மாதிரி பேட்டிங் நான் பார்த்து கிடையாது. 2019 வேர்ல்ட் கப் 5 செஞ்சுரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ரோஹித் சர்மா நான் பார்த்ததில்லை. 2019 வேர்ல்ட் கப்ல பார்த்தேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் ஃபார் டாமினேட்டிங் த bowlers. Polemics in the World Cup.
And as a captain, he's led from the front. Hats off to you, Rohit Sharma. As a captain, you've done an outstanding job. Leading from the front with the bat, leading from the front as a captain, making some deadly bowling changes. Outstanding, Rohit Sharma. You deserve it. That's all I would say. Well done, Rohit. Okay. You deserve it. Anyway, thank you, Chika. Thank you, Nani sir. Guys, before you go, don't forget to check out Campa Cricket. Click the link in the description. Number Tampa, dear viewers. Adiga. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.